வணக்கம். சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள். இந்த காணொளியில் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியாகி 2.5 ஆண்டு காலம் ஜகத் ஜாதகத்தின் 12வது வீடாக கருதப்படும் மீன மோட்ச வீட்டில் சனி கிரகம் சமபலத்துடன் சஞ்சாரம் செய்ய போகிறது. அதன் அடிப்படையில் கும்பராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் வருகிற 2.5 ஆண்டு காலம் தரவிருக்கிறது என்பதை சற்று கவனிப்போம். மார்ச் 29, 2025 முதல் ஜூன் 2027 வரை கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சனி கிரகம் பெயர்ச்சியாகி சஞ்சரிக்கும். அந்த காலத்தில் கும்பராசியினருக்கு 7.5 சனி காலம் நடப்பில் இருப்பதாலும் அதில் 5 ஆண்டுகள் கழிந்து மீதம் 2.5 ஆண்டுகள் சனி பலன்களை தரவிருக்கிறது. மேலும் சனி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பிரவேசம் காலத்தில் 6 கிரக கூட்டு சேர்க்கை மீனத்தில் உருவாகிறது. இது வேத ஜோதிட சாஸ்திரத்தில் மிக முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது. சனி கிரக திசை, சனி புத்தி, சனி அந்தரம், தகுந்த வயது, கோச்சார சனி கிரகம், பூர்வ புண்ணிய கொடுப்பினை பலன்களால் அதாவது ஜாதகர் போன ஜென்மாவில் செய்த கர்ம நல்ல கெட்ட பலன்களை தன்மையை பொறுத்து இந்த ஜென்மாவில் தற்பொழுது கோச்சார சனி கொடுக்க வல்ல பலாபலன்கள் சரியான நேரத்தில் சரியான விகிதத்தில் ஜாதகருக்கு சனி கிரகம் அனுபவிக்க வேண்டிய பலாபலன்களை தரவல்லது என்றால் மிகையாகாது. மொத்தத்தில் சனி மீனத்தில் இருந்து கும்பராசிக்கு தரவல்ல பலன்கள்: முதலில் பேச்சில் கவனம், உண்மைத்தன்மை, நியாயம், சுய ஒழுக்கம், கட்டுப்பாடு, செய்யும் தொழிலில் கவனம், இவையெல்லாம் கருத்தில் கொண்டு செயலாற்றுங்கள். பேச்சில் கவனம், உண்மைத்தன்மை, நியாயம், ஒழுக்கம், கட்டுப்பாடு இவையெல்லாம் சனி கிரகத்திற்கு பிடித்த விஷயங்கள். சனி கிரகம் ஜோதிட சாஸ்திரத்தில் மிகப்பெரிய நியாயஸ்தர், தர்மவான், கடமைகளை சரிவர ஆற்றுபவர்களுக்கு உதவுபவர் என்றெல்லாம் கூறப்படுகிறது. எனவே பூர்வ ஜென்ம கர்ம பலனை தற்பொழுது நடப்பில் இருக்கும் திசாபுத்தி அந்தர காலத்தில் கோச்சாரத்தில் வரும்பொழுது சனி கிரகம் சரியான தீர்வுப்படி பலாபலன்களை தரவல்லது. இதனால் நல்ல சுய ஒழுக்கத்துடனும் கட்டுப்பாட்டுடனும் செயல்பாடுகளில் கவனத்துடனும் இருப்பது அவசியம். குடும்ப உறுப்பினர்களிடையே அவர்களுடைய கூறும் கருத்துக்களுக்கு செவி சாய்த்து எரிந்து விழாமல் பிறர் கூறும் கருத்துக்களுக்கு குடும்ப உறுப்பினர்களிடமும் அவர்கள் கூறும் கருத்தின் உண்மைத்தன்மை நல்ல புரிதலுடன் ஆராய்ந்து அலசி அனுபவஸ்தர்கள் உதவியுடன் அந்த உண்மைத்தன்மையை அறிந்து செயலாற்றுவதால் அநேக நன்மைகள் விளையும். இளைய சகோதர உடன்பிறப்புகள், சக ஊழியர்கள், பணியாற்றும் இடத்தில், தொழில் செய்யும் இடத்தில், அலுவலகத்தில் சக பணியாளர்கள் உடைய ஒத்துழைப்பு, அவர்கள் கூறும் கருத்துக்கள் உண்மைத்தன்மை எல்லாம் புரிந்து நடந்து கொள்ளுங்கள். சிறு வகை பிரயாணங்கள் அடிக்கடி நிகழும், அதில் கவன நடை தேவை. விலை உயர்ந்த தங்க வைர ஆபரணங்களை கையாளும் பொழுதும், ரொக்கம் பணம் விஷயத்தில் கையாளும் பொழுதும், பிறருடைய உடைமைகளை கையாளும் பொழுதும், பிரயாணங்களில் உங்களுடைய பொருட்களின் மீதும் கூடுதல் கவனம், பத்திரமாக இருத்தல் அவசியம். 2.5 ஆண்டு காலங்களில் நகை, வைர நகை போன்ற விலை உயர்ந்த பொருட்கள் மீது தனி கவனம் செலுத்துங்கள். தாய், தாயார், வீடு, வாகனம், பூமி, தோட்டம், துறவு இந்த விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையுடன் நல்ல புரிதலுடன் அனுபவஸ்தர் ஆலோசனை பின்பற்றி நடக்கவும். மாமன் வகையிலும் பங்காளி, கடன், வழக்கு இவையெல்லாம் சீராகும், உறவுகள் மேம்படும், நல்ல தீர்வு கிட்டும், கடன் வசூலிக்கப்படும். தந்தை வகையில் அனுகூலங்கள், தந்தை வகை ஆசீர்வாதங்கள், அதிர்ஷ்ட யோக பாக்கியங்கள், பண உறவுகள் வருகிற 2.5 ஆண்டு காலங்களில் சாத்தியப்படும். தெய்வ சங்கல்பத்தால் தொழில் சிறக்கும், வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வீர்கள். தீர்த்த புண்ணிய யாத்திரை, மிக பிரபல தெய்வ சன்னதிகளுக்கும் க்ஷேத்திரங்களுக்கும் புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சென்று வருவதால் நல்ல அமைதி கிட்டும். தொழில் பதவி உயர்வு, சம்பளம், கூடுதல் சம்பளம், வேற்றிட பிரயாணங்கள், தொழில் நிமித்தமாக வேறு பூர்வீகத்தை விட்டு வேற்றிடம் நோக்கி பிரயாணப்பட்டு பணிபுரிதல், பதவி உயர்வு காரணமாக வேற்றிடம் நோக்கி செல்லுதல், குடும்பத்துடன் குடிபெயர்தல் இவையெல்லாம் சாத்தியப்படும்.
சுயகௌரவ அந்தஸ்து, குடும்பத்தில் குழந்தைகளின் கல்வி, அவர்களுடைய நிச்சயதார்த்தம், திருமணம், குழந்தை பேறு, வாரிசுகள் கிட்டுதல் ஆகிய சடங்குகள் எல்லாம் இனி வரும் 2.5 ஆண்டு காலம் சாத்தியப்படும். அதனால் குடும்ப உறுப்பினர்களிடையே மகிழ்ச்சி நிலவும், எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும் வண்ணமும் தெய்வ சங்கல்பத்தாலும் நல்ல பணவரவு, அதிர்ஷ்ட பணவரவு, குழந்தைகள் அதிர்ஷ்டம், பூர்வீக புண்ணிய கொடுப்பினையால் அதிக பணவரவுகள் கையில் புழங்கும். தேவைக்கானவற்றை செலவு செய்து வரும் சந்ததியினருக்கும் சேமித்து வைக்கக்கூடிய அளவிற்கு பணப்புழக்கம் கையில் அதிகரிக்கும். இதனால் குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் உங்கள் சமூகத்திலும் உங்களுக்கு புதிய பார்வை, கௌரவம், அந்தஸ்து எல்லாம் கிட்டக்கூடும். லாபங்களை மறைத்து வைத்து வருங்கால சந்ததிக்கு கொண்டு செல்லும் அளவுக்கு பணம் அதிகமாக புழங்கும். குலதெய்வ, இஷ்ட தெய்வ, மூத்தோர்களுக்கு திதி கொடுப்பதால் கிரகதோஷ தடைகள் விலகி சனீஸ்வரன் பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்கு சென்று பூஜை, புனஸ்காரம், அர்ச்சனை, ஆராதனை, அன்னதானங்கள், அபிஷேகங்கள், ஆடை வஸ்திரதானங்கள் என்றெல்லாம் செய்வதாலும் கிரகதோஷ தடைகள் எல்லாம் விலகி மேலும் மேலும் நன்மைகள் பிறக்கும் வண்ணமும் லாபங்கள் அதிகரிக்கும் வண்ணமும் தங்கு தடையின்றி வருகிற 2.5 ஆண்டு காலம் 7.5 சனியின் பிடியில் கடைசி 2.5 ஆண்டு காலம் அனுபவிக்க உள்ள கும்பராசியினருக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் வண்ணம் தெய்வ சங்கல்பத்தால் தெய்வ சன்னதிகளுக்கு அடிக்கடி சென்று வருவதாலும், குலதெய்வ, இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வதாலும், மாற்றுத்திறனாளிகளுக்கு நல்ல முறையில் மனமுவந்து உதவுவதாலும் எல்லா சங்கடங்கள் விலகி அநேக சுபீட்சங்கள், லாபங்கள், அதிக லாபங்கள், பணவரவுகள் எல்லாம் பூர்வ ஜென்ம கர்ம வினையை ஒட்டி நடக்கும். எனவே இதை அனுபவித்து வாழுங்கள். நன்றி, வணக்கம்.